செய்திகள். திருமலையில் பக்தர்களின் வசதிக்காக ABS RTC பஸ்களில் இலவச பயணத்தை EO வெங்கையா சௌத்ரி தொடங்கி வைத்தார். திருமலையில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பக்தர்களை ஏற்றி செல்ல ABS RTC பஸ்களில் இலவச சேவைகளை வழங்கியுள்ளன. திருமலையில் உள்ள அஸ்வினி மருத்துவமனை சந்திப்பில் பஸ்களின் இலவச பயணத்தை கூடுதல் EO வெங்கையா சௌத்ரி கொடியசைத்து துவங்கி வைத்தார். ஜெயங்கொண்டம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ டிரைவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த மீன்சுருட்டி அருகே காட்டகரம் கிராமத்தை சேர்ந்த அன்பழகன் என்பவர் தனது ஆட்டோவில் பள்ளி முடிந்து பயணம் செய்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து ஆட்டோ டிரைவர் அன்பழகனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு டாஸ்மாக் கடை அருகே எருதுவிடும் விழா நடத்தினால் அதிக உயிர் பலிகள் என்பதனால் இந்த எருதுவிடும் விழாவினை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நகர மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை சாலையில் அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக எருதுவிடும் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த எருதுவிடும் திருவிழா நடைபெறும் இடத்தில் 3 அரசு டாஸ்மாக் கடைகள், அரசு மற்றும் தனியார் பள்ளிக்கூடம், கோவில்கள், பள்ளி வாசல்கள் மட்டுமின்றி காய்கறி கடைகளும் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளும் இருப்பதால் இந்த இடத்தில் எருதுவிடும் விழா மீண்டும் நடந்தால் உயிர் பலிகள் அதிகரிக்கும் என்பதால் இந்த எருதுவிடும் விழாவினை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு கொடுத்தனர். மதுரையில் ஜூன் 22 நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு பேட்டியளித்தார். மதுரையில் ஜூன் 22 நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு பேட்டியளித்துள்ளார். அப்பொழுது பேசிய அவர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பவன் கல்யாண் கலந்து கொள்வதாக தெரிவித்தார். இது அரசியல் மாநாடு இல்லை என்றும் இது தமிழ் கடவுள் முருகனுக்கு முருக பக்தர்களால் நடக்கும் மாநாடு என்றும் தெரிவித்தார். இந்த மாநாடு வெற்றி அடையும் என்று கூறினார். உடன் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர். தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக ஆலங்குளத்தை சேர்ந்த பிரபல தொழில் அதிபரின் மகன் TPVV விபின் சக்கரவர்த்தி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்ட எல்லையான மாராந்தையில் வைத்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் விபின் சக்கரவர்த்திக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து அதனைத் தொடர்ந்து ஆலங்குளம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள காமராஜர் சிலை அருகில் வைத்து அப்பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் குடியிருக்க கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டத்துடன் பாரம்பரிய நாதஸ்வர இசை மற்றும் கேரள கெண்டை மேளம் முழங்க 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி மாவட்ட செயலாளர் விபின் சக்கரவர்த்தியை வரவேற்றனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட கிழக்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து நடைபெற்ற முகாமினை மேயர் ஜெகன் பெரியசாமி துவங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட கிழக்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து நடைபெற்ற முகாமினை மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் EAPA அவர்கள், துணை மேயர் ஜெனிதா, பகுதி கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ்குமார், மாவட்ட பிரதிநிதி ராஜ்குமார், மாமன்ற உறுப்பினர்கள் ஜான்சிராணி, ரெக்ஸ்லின், எடின்டா பேபி, ஏஞ்சலின், மரிய கீதா, மகேஸ்வரி, தனலட்சுமி, மும்தாஜ், ராமு, அம்மாள், சரண்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு சில மனுக்களுக்கு உடனே தீர்வு காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் மங்கலம் சாலை அறிவொளி நகர் பிரிவு பகுதியில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் மங்கலம் சாலை அறிவொளி நகர் பிரிவு பகுதியில் இப்பகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பொள்ளாச்சியிலிருந்து புளியம்பட்டி செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உடைந்த பள்ளி, அரசு அலுவலகம் எல்லாம் உடனே சரி செய்யுங்கள் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மாவட்ட ஆட்சியர் உடனுக்குடன் பல்லடத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் உடைந்த பள்ளி, அரசு அலுவலகம் எல்லாம் உடனே சரி செய்யுங்கள் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென்கட்ட பந்தங்கள் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் சிறப்பு யோகா பயிற்சி முகாம் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் தலைமையில் நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென்கடப்பந்தங்கள் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் தற்காலிக பயிற்சி மையத்தில் சிறப்பு யோகா பயிற்சி முகாம் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. மேலும் தீயணைப்பு முகாமில் பயிற்சி பெற்று வரும் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு யோகா பயிற்சிகளை வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இயற்கை மருத்துவர் சசிரேகா கலந்து கொண்டு யோகாவின் பலன்கள் மற்றும் உடல்நலத்திற்கும் மனநலத்திற்கும் ஏற்படும் சிறப்புகள் குறித்து தேனி அருகே பங்களாமேடு பகுதியில் 150க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி அருகே பங்களாமேடு பகுதியில் 150க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக 2021 தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போலவே வருவாய்த்துறை, சத்துணவு, அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்களுக்கு காலமுறை ஊதியம் மற்றும் காலமுறை ஓய்வூதியம் சட்டப்பூர்வமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் நஞ்சை ஊத்துக்குளி கிராம ஊராட்சியில் முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு அரிசி, டிஃபன் பாக்ஸ் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் நஞ்சை ஊத்துக்குளி கிராம ஊராட்சிகள் தெற்கு மாவட்ட திமுக அமைச்சர் முத்துசாமி, ஒன்றிய செயலாளர் குணசேகரன், கதிர்வேல் ஆகியோர் ஆதிதிராவிட அருந்ததியர் பகுதி மக்களுக்கு முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு அரிசி, டிஃபன் பாக்ஸ் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர்கள் சசிரேகா, யுவராஜ், கிழக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைப்பாளர் லோகநாதன், மாணவர் அணி துணை அமைப்பாளர் சிவசந்து, யூனியன் கவுன்சிலர் கலைச்செல்வி, முன்னாள் கவுன்சிலர் சுமதி, லோகநாதன், கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சார்பாக புகையிலை பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சார்பாக புகையிலை பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் சுமார் 550க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேரணியை காரைக்குடி உட்கோட்டு காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் பள்ளி தாளாளர் குமரேசன் ஆகியோர் பேரணியை துவங்கி வைத்தனர். மாணவர்கள் தங்கள் கைகளில் புகையிலை ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி புகையிலைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி புனித அந்தோரியார் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவியருக்கு கன்சியூமர் வாய்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி சார்பில் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி புனித அந்தோரியார் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கன்சியூமர் வாய்ஸ் ஆஃப் சார்பில் இலவச முதல் முகக்கவசம் வழங்கப்பட்டது. இதில் கன்னியாகுமரி நகராட்சி மன்ற தலைவர் குமரி ஸ்டீபன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு முகக்கவசத்தை வழங்கி சிறப்பித்தார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரசன்னா தலைமை வகித்தார். மேலும் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் தந்தையை இழந்து படிக்க முடியாமல் தவித்து வந்த மாணவிக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் கல்லூரிக்கு அழைத்து படிப்பதற்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துள்ளார். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியம் வாரப்பட்டி கிராமத்தில் ஜெயந்தி நடராஜன் அவர்களின் மகள் நட்சத்ரா ஆகியோர் வசித்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடராஜன் உயிரிழந்து விட்டார். இந்நிலையில் நடராஜனின் மனைவி ஜெயந்தி மற்றும் அவரது மகள் நட்சத்ரா அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பணிபுரிந்து வந்தனர். அப்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வழக்கமாக அந்த பகுதிக்கு ஆய்வுக்கு சென்றபோது நட்சத்ரா படிப்பதற்கு வசதியில்லாமல் வேலைக்கு செல்வதை அறிந்து தனியார் கல்லூரியில் இரவு 7 மணிக்கு அழைத்து சென்று நட்சத்ராவிற்கு படிப்பதற்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதிகள் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகரில் உள்ள சங்கர் IAS அகாடமியின் புதிய கட்டிடத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சென்னை அண்ணா நகரில் உள்ள சங்கர் IAS அகாடமி புதிய கட்டிடத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் சங்கர் IAS அகாடமி நிர்வாக இயக்குனர் வைஷ்ணவி, திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாணவ துணை செயலாளர் கார்த்திக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழப்பசலை கிராமத்தில் பழிக்குப்படி கொலை செய்ய 4 திட்டமிட்டிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழப்பசலை சேர்ந்த பிரவீன் என்ற இளைஞர் சங்கமங்கலம் பகுதியை சேர்ந்த சசிகுமாரை கையை வெட்டியதற்காக படிக்குப்படி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர்கள் மீது பழிக்குப்படியாக கொலை செய்யும் நோக்குடன் கீழப்பசலை வைகை ஆற்றங்கரையில் 4 பேர் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக மானாமதுரை தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் நடத்திய அதிரடி ரெய்டில் சிவகங்கை காலவாசல் பகுதியை சேர்ந்த முத்து மகன் ராஜபாண்டி கைது செய்யப்பட்டார்.
ராசிபுரத்தில் மாதாந்திர தவணை முறைகள் வீட்டுமனை தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து மோசடியில் ஈடுபட்ட ராசிபுரம் முன்னாள் அதிமுக நகர் செயலாளர் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஏகே சமுத்திரம் என்ற பகுதியில் ராயல் ஹைடெக் சிட்டி என்ற பெயரில் மாத தவணை முறைகள் வீட்டுமனை தருவதாக கூறி பண மோசடி செய்த அமமுக மாவட்ட செயலாளர் ஏபி பழனிவேல் மற்றும் ராசிபுரம் அதிமுக முன்னாள் நகர்மன்ற செயலாளர் எம் பாலசுப்ரமணியன் மீது பொதுமக்கள் நாமக்கல் மாவட்ட குற்றவியல் பிரிவில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான தனிப்படை ராசிபுரம் அஇஅதிமுக முன்னாள் நகர செயலாளர் எம் சுப்பிரமணியத்தை கைது செய்து ராசிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். நாமக்கல் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவிகள் 250 பேர் பங்கேற்க ரயில் ஹேக்கத்தான் பயணத்தை மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். மதுரை பெங்களூரு செல்லும் வந்தே பாரத் ரயிலில் ஒரு பொறியியல் கல்லூரி சார்பில் மாணவிகள் ரயிலில் பயணம் செய்தபடியே ரயில் ஹேக்கத்தான் போட்டியில் பங்கேற்கும் நிகழ்ச்சி நாமக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மருத்துவர் மா மதிவேந்தன் மாணவிகளுக்கு ஹேக்கத்தான் உபகரணங்களை வழங்கி அவர்களின் தீர்வு ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டிலான சாலை மேம்பாட்டு பணியை அமைச்சர் சக்கரபாணி துவங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டிலான சாலை மேம்பாட்டு பணிக்கு அடிக்கல் நாட்டி பல்வேறு ஊராட்சிகளில் ரூபாய் 3.21 கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் 286 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான வேலை உத்தரவுகளை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி வழங்கினார். கோவை சாலையின் நடுவே ஏற்பட்ட பள்ளத்தை மண் கொண்டு சீரமைத்த காவல் ஆய்வாளர்களை பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். கோவை உக்கடம் சுங்கம் சாலைகள் மாநகராட்சி பணிகளுக்காக குழிகள் தோண்டப்பட்டுள்ளது. பணிகள் முடிவடைந்த பின்பு அந்த குழிகள் சரியாக மூடப்படாததால் அப்பகுதியில் சென்ற வாகனங்கள் அடிக்கடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த ரேஸ்கோஸ் காவல் ஆய்வாளர் கந்தசாமி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திக் ஆகியோர் களத்தில் இறங்கி பொதுமக்களின் சிரமத்தை போக்க சாலையின் நடுவே ஏற்பட்ட பள்ளங்களை மண் கொண்டு சீரமைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சரவணனிடம் பாஜக மாநில செயலாளர் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் சென்ற கார் விபத்துக்குள்ளானதில் தன் மீது திட்டமிட்டு தாக்குதலுக்கான முகாந்திரம் இருப்பதாக கூறி புகார் மனு அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணனிடம் பாஜக மாநில செயலாளர் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் சென்ற கார் விபத்துக்கு உள்ளானதில் தன் மீது திட்டமிட்டு தாக்குதலுக்குள்ளான முகாந்திரம் இருப்பதாக கூறி புகார் அளித்துள்ளார். எனவே இந்த புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இந்நிகழ்வில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் தர்மராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஜெயங்கொண்டம் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு விசிக நிர்வாகிகள் கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆண்டிமடம் பகுதியை சேர்ந்தவர் தமிழ் முருகன். இவர் ஆண்டிமடம் விளந்தையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகள் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் விசிக நிர்வாகியான பாக்யராஜ் தனது மகனுக்கு 11ஆம் வகுப்பு ஏ குரூப் பாடப்பிரிவில் சேர்க்கும்படி கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அம்மாணவர் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றிருப்பதாகவும் மேலும் பள்ளியில் வைக்கப்பட்ட சோதனை தேர்விலும் தேர்ச்சி அடையவில்லை என்பதால் ஏ குரூப் பாடப்பிரிவில் சேர்க்க இயலாது என்றும் வேறு பாடப்பிரிவில் சேர்த்துக் கொள்வதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த பாக்யராஜ் மற்றும் விசிகாவை சேர்ந்த வேலு ஆகிய இருவரும் தலைமை ஆசிரியரை கொலை செய்து விடுவோம் என்று கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராகுல் காந்தியின் 55வது பிறந்த நாளை முன்னிட்டு குன்றத்தூர் தனியார் மண்டபத்தில் கிராம சீரமைப்பு காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. சீரமைப்பு காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வபெருந்தகை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களை சால்வை அணிவித்து வரவேற்றார். இதில் பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் தாம்பரம் நாராயணன் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கி கட்சியை பலப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றார். இதில் கழக நிர்வாகிகள் நிக்கோலஸ், பால்வள்ளி குமரேசன், கௌதமன் திருவீதி, VLC ரவி, நகர நிர்வாகி சுப்பிரமணிய சிவா உட்பட பலர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காங்கிரஸ் MP விஜய் வசந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார்.
நாகர்கோவில் வெட்டூர்ணி மடத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் குமரி கிழக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் கட்சி சார்பில் இரத்த தான முகாமை விஜய் வசந்த் எம்பி தொடங்கி வைத்தார். இதில் முன்னதாக கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கின. பின்னர் விஜய் வசந்த் எம்பி நிருபர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். அப்போது பேசிய அவர், தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிடக்கூடாது என்று கூறியுள்ளார்கள். அங்கு வெளியிடவில்லை. உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கூறியுள்ளது. அந்த தீர்ப்பை அரசியலாக்க கூடாது என்றும், அரசியலாக்காமல் திரைப்படமாக பார்க்க வேண்டும் என்றும், ஒரு சில கருத்துக்களுக்காக ஒரு திரைப்படத்தை தடை செய்வது சரியல்ல என்றும் இவ்வாறு அவர் பேசியுள்ளார். தர்மபுரியில் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தர்மபுரியில் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த பேரணியில் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு புகையிலை பிடிப்பது தவறு, புகையிலையால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து இலக்கியம்பட்டி வரை பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் கல்லூரி தாளாளர் கிருஷ்ணமூர்த்தி, ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள KK காலேஜ் ஆஃப் பார்மசி கல்லூரியின் யோகா தினம் நடைபெற்றது. சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள KK காலேஜ் ஆஃப் பார்மசி கல்லூரியில் யோகா தினம் நடைபெற்றது. இதில் கல்லூரி முதல்வர் மீனா வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் நாராயணசாமி சிறப்புரையாற்றினார். யோகா நிகழ்ச்சி கல்லூரி துணை முதல்வர் சாந்தி, யோகா பயிற்சிகளை வசந்தி, அசோக், அர்ஜுன் அசோக் ஆகியோர் யோகா பயிற்சிகளை குறித்து செய்து காட்டினர். யோகா நிகழ்ச்சி கார்த்திக், ராமலட்சுமி, பிரேம்குமார் ஆகியோர் யோகா பயிற்சியில் கலந்து கொண்டனர். சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இணையவழி அவதூறு பதிவிடும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் மற்றும் MLA செந்தில்நாதன் தலைமையில் இணையதளங்களில் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை குறிவைத்து தவறான வதந்திகளை பரப்பும் செய்திகளை பரப்பும் வகையில் சிலர் செயல்படுகின்றனர். இதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் புகார் மனு அளித்துள்ளனர். திருப்பூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளரை குறிவைத்து அவதூறு பரப்பியதற்கு முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் MSM ஆனந்தம் ஆகியோர் புகார் மனு அளித்தனர். திருப்பூர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை குறிவைத்து அவதூறாக திமுக தகவல் தொழில்நுட்ப அணி பிரிவினர் கார்ட்டூன் வெளியிட்டது தொடர்பாக திமுக IT நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புத்தூர் நடராஜன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் காவல் நிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கோவை BST பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ விருது வழங்கும் விழா இன்று BST தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. கோவை BST பாலிடெக்னிக் கல்லூரியின் டிப்ளமோ விருது வழங்கும் விழா இன்று BST தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக கேட்டர்பில்லர் மைனிங் பிரிவு பெங்களூருவின் மைனிங் இயக்குனர் ஆண்டி தன்ராஜ் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் BST தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் K பிரபாகரன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். மேலும் BST பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் டாக்டர் P கிரிராஜ் வரவேற்புரை வழங்கினார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மெயினருவி, சினிஃபால்ஸ், ஐந்தருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதுடன் காவிரி ஆற்றில் பாய்ந்து ஓடுகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகள் மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் சுற்றுலா பயணிகள் மக்கள் குளிக்க மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தடை விதித்துள்ளார். தாராபுரத்தில் 100 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த புளிய மரத்தை சட்ட விதிகளை மீறி வெட்டப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் அமராவதி ரவுண்டானா அருகே தங்கமயில் ஜுவல்லரி மற்றும் ரிலையன்ஸ் ரிட்டைல் கடை ஆகியவை செயல்பட்டு வருகின்றன. இந்த 2 கடைகளுக்கு எதிரில் பல நூற்றாண்டுகளுக்கு பழமை வாய்ந்த புளிய மரத்தினை அதிகாரப்பூர்வ உத்தரவு மற்றும் அனுமதி ஆவணங்கள் இன்றி வெட்டப்பட்டுள்ளதாக ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் பிலிக்ஸ் ராஜா மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் ராணி ஆகியோரிடம் மனு அளித்துள்ளனர். நாகர்கோவிலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பிளாஸ்டிக் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
நாகர்கோவிலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பிளாஸ்டிக் சங்கம் சார்பில் இன்று நாகர்கோவிலில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் குமரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் நிறுவனம் நடத்தும் உரிமையாளர்கள் மற்றும் விற்பனை செய்யும் சிறு தொழில் வணிகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் TRP ராஜா மீது அதிமுகவினர் இரு பிரிவாக பிரிந்து புகார் மனு அளித்துள்ளனர். திருவண்ணாமலையில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் அவரின் மாண்பையும் பதவியையும் கீழ்த்தரமாக சித்தரிக்கும் வகையில் அருவருக்கத்தக்க மற்றும் ஆபாசமான அரை நிர்வாண கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலி சித்திரங்களை பரப்பியதாக கூறி திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் TRP ராஜா மற்றும் எக்ஸ் தளம் முகநூலில் அவதூறு செய்திகளை பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூறி அதிமுக திருவண்ணாமலை கிழக்கு வடக்கு மத்திய மாவட்ட செயலாளர்கள் தனியாகவும் ஒரு குழு என இரண்டாக பிரிந்து திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் அவர்களிடம் புகார் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தலைமையில் செயற்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தலைமையில் செயற்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் காந்தி மாவட்டம் முழுவதும் புதிய உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகளை செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக அமைச்சர் காந்தி கட்சி தொண்டர்களுக்கு எடுத்துரைத்தார். மறைமலை நகராட்சியில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பெட்டிகளை தேர்தல் ஆணையர் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகராட்சியில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பெட்டிகளை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் மாநில தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் முன்னிலையில் சீல் உடைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அறையை திறந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் பெரும் வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தற்போது மழையின் பெய்வது குறைந்துள்ளதால் திருப்பரப்பு அருவியில் குறிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியான மணியன்குடி புறாவளை சாலைகள் ஆபத்தான முறையில் பயணிக்கும் அரசு பேருந்தினை வீடியோ வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியான மணியன்குடி புறாவளை சாலைகள் ஆபத்தான முறையில் பயணிக்கும் அரசு பேருந்து வீடியோ வைரலாகி வருகிறது. தாம்பரம் மேற்கு பகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை தாம்பரம் மாநகரம் மேற்கு பகுதி திமுக சார்பில் மறைந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொதுக்கூட்டம் மண்டல குழு தலைவரும் மேற்கு பகுதி செயலாளருமான இந்திரன் தலைமையில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா, துணை மேயர் காமராஜ், தலைமை கழக பேச்சாளர் தமிழன் பிரசன்னா, 4வது மண்டல குழு தலைவர் காமராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திருப்பூர் மேயர் தினேஷ்குமாருக்கு பல நாட்கள் போராடி பொதுமக்கள் நலனுக்காக நிதியை வழங்கி கொடுத்த மாமன்ற உறுப்பினர் வேலம்மாள் காந்தி மற்றும் பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் திமுக 8வது வார்டு பகுதியில் உள்ள கருப்பராயன் நகர் வீதிகள் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக மழைநீர் சூழ்ந்த பகுதியாக இருந்தது. இதனை திமுக மாமன்ற உறுப்பினர் VVG வேலம்மாள், காந்தி நகர மேயர் தினேஷ்குமார் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனை அடுத்து மழைநீர் வடிகால் அமைக்க தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இதனை பாராட்டும் விதமாக மாமன்ற உறுப்பினர் இதற்கான நிதியை ஒதுக்கிய மேயர் தினேஷ்குமாருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று காலை மாநகராட்சி அலுவலகத்தில் நேரில் சந்தித்து திருப்பூர் மேயர் மற்றும் துணை மேயர் மண்டல நிர்வாகிகள் ஆகியோருக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து தங்களது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். கோவை அருகே உள்ள கோவை புதூர் பகுதியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு ஆசிரம் பள்ளிகள் பயிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆரோக்கிய வாழ்வியல் யோகா என்பதை வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்ட ஆசனங்களை செய்து கவனம் ஈர்த்துள்ளனர்.
கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள ஆசிரம் பள்ளியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்து 20க்கும் மேற்பட்ட ஆசனங்களை 40 நிமிடங்களில் இடைவிடாது செய்து அசத்தியுள்ளனர். இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் பாத அஸ்தாசனம், உட்கட்டாசனம், திருகோண ஆசனம், புஜங்காசனம், பாலாசனம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஆசனங்களை இடைவிடாமல் செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மழலைப்பள்ளி மாணவர்கள் மரக்கன்றுகளை வழங்கினர். பொள்ளாச்சி சாலை மலுமிச்சம்பட்டியில் டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனையில் புதிய கிளை துவங்கப்பட்டுள்ளது. கோவை பொள்ளாச்சி சாலை மலுமிச்சம்பட்டியில் டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனையின் புதிய கிளை துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆளுநர்கள் லயன் PMKF டாக்டர் R நித்யானந்தம், லயன் PMJF டாக்டர் N சண்முகசுந்தரம், லயன் NGAF கருணாநிதி, லயன் PMJF G சுரேஷ் குமார், லயன் PMGF A ராஜசேகர், P முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் 55வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் 55வது இளங்கலை மருத்துவ பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கல்லூரி முதல்வரின் VVT அரசு அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். இதில் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் மருத்துவர் K நாராயணசாமி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் 100 மாணவ மாணவியர்களுக்கு பட்டமளித்து விழா பேருரை ஆற்றினார். கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் அனிதா உறுதிமொழி வாசிக்க இளங்கலை மருத்துவ மட்டம் பெற்ற இளம் மருத்துவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சிறுமி அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் தப்பித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து அரசு பேருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு ஜெயங்கொட்டன் சாலையில் செல்லும் பொழுது எதிரில் வந்த காரின் மீது மோதாமல் இருப்பதற்காக சாலையோரம் இருசக்கர வாகனத்தில் நின்று தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த 16 வயது சிறுமியின் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதியதில் சிறுமி அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் தப்பித்தார். இச்சம்பவம் தொடர்பாக எதிரில் காரில் வந்தவர்கள் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காஞ்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் திடீரென பள்ளி மாணவிகளுக்கு துர்நாற்றம் வீசிய நிலையில் மாணவிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இச்சம்பவத்தில் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட காஞ்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேல் மாணவிகள் படித்து வருகின்றனர். இதற்கிடையில் இன்று மாணவிகள் பள்ளி அறைக்குள் இருந்த நிலையில் திடீரென துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் மாணவிகளுக்கு திடீரென சுவாச கோளாறு ஏற்பட்டது. மேலும் 5க்கும் மேற்பட்ட மாணவர்களை மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர்.